சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் வழங்க இணையதளத்தின் மூலம் பொது ஏலம் விடப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் டெண்டர் வெளியிடுவார் என்று தமிழக அரசு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டுள்ளோம். தொடர்ந்து குத்தகை உரிமம் தொடர்பான பொது ஏல அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏல அறிவிப்பில் கனிமம் உள்ள வட்டம், கிராமத்தின் பெயர், சர்வே எண் போன்றவற்றை குறிப்பிட வேண்டும் எனவும், தொடர்ந்து ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு குத்தகை உரிமம் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் வழங்குவதற்கு இனி இணையதளத்தின் மூலமாகவே பொது ஏலம் விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசிதழில் குறிப்பிட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர்கள் சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் தொடர்பாக டெண்டரை இனி முதற்கொண்டு வெளியிடுவார்கள் என்ற விவரமும் இந்த அரசிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக இதற்கான டெண்டர் ஆவணங்களை சுரங்கம் மற்றும் புவியியல் துறையினுடைய உதவி இயக்குனர் தான் தயார் செய்ய வேண்டும் என்றும், இதற்கு முன்னதாக டெண்டர் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சுரங்கம் மற்றும் புவியியல் துறையினுடைய உதவி இயக்குனர் தயார் செய்ய வேண்டும். முறைப்படி இந்த ஆவணங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்ட பிறகுதான் இவை அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பன போன்ற ஒரு உத்தரவுடன் கூடிய இந்த அரசிதழ் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குத்தகை உரிமம் தொடர்பான பொது ஏல அறிவிப்பை வெளியிடும் போது இதில் கனிமம், அதில் இருக்கக்கூடிய விவரங்கள், குறிப்பாக வட்டம் மற்றும் கிராமத்தினுடைய பெயர், சர்வே எண், என்ன வகையான கனிமம் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இடம்பெற வேண்டும் என்றும், இதனை தொடர்ந்துதான் டெண்டர் விதிகளின்படி ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு விண்ணப்பத்திற்கான அந்த குத்தகை உரிமம் என்பது வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசிதழில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.